அடுத்த விரிவுரையாக இலக்கண கடந்த கால பரீட்சை வினாக்கள் தொடர்பான மீட்டல் சைவப்புலவர் இந்திராணி பொன்னுத்துறை அம்மையார் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவரை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் அம்மா. வணக்கம். முதற்கண் இறைவனுக்கு எமது நன்றியை செலுத்திக் கொண்டு ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இங்கு வகுப்புக்கு வந்திருக்கின்ற பெரியவர்கள், சிறியவர்கள், மாணவர்கள், சைவ புலவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த வகுப்பை ஆரம்பிக்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் சென்ற கிழமை நாங்க 2020ஆம் ஆண்டு இலக்கணம் சைவ புலவராக்களுக்குரிய இலக்கணம் படிப்பிச்சு கொண்டு வந்த நான் அதுல அரைவாசியில முடிக்காமல் விட்ட நான் இந்த அதை தொடர்ச்சியாக இன்றைக்கு செய்வோம். 20ஆம் ஆண்டு சைவ புலவர் அதுல தொடர்ச்சி, 20ஆம் ஆண்டு சைவ புலவர் பேப்பர தொடர்ச்சி. அப்ப அதுல நாங்கள் முதல் 5 கேள்விக்கும் விட சொல்லிட்டேன். அடுத்ததாக நன்னூல் விருத்தி என்ற ஒரு பகுதியில அந்த கேள்வி வந்திருக்கிறது. நன்னூல் விருத்தி அதுல ஒற்றளபடையை பெற்றிருக்கிறார்கள். முதல் சின்ன சின்ன கேள்விகளை தந்துட்டு அதுக்கு பிறகு பகுதி 2ல 2ஆம் கேள்வி, பிறகு 13, 4 அப்படி இதுல நன்னூல் விருத்தியில என்ற பகுதியில ஒற்றளபடையை பற்றி ஒரு குறிப்பு கேட்டிருக்கிறார்கள், சிறு குறிப்பு. அப்போ ஒற்றளபடை என்றால் என்ன என்றால் என்ன எழுதுவீங்கன்னு தெரியும், சில தரம் சொல்லி தந்தாங்க. மெய்யெழுத்துக்களில் அதாவது அப்ப இந்த எல்லாமே 10 எழுத்துக்களும் நமன வயல பாடமாக லேசி நமன வயல இந்த எல்லும் 10ம் ஆயுதம் ஒன்றும் ஆயுத எழுத்து 11. இந்த 11 எழுத்தும் அளவெடுப்பதுதான் இந்த ஒற்றளபடை. ஒற்றளபடா ஒற்றண்டா புத்துவச்ச எழுத்தான் ஒற்று. உயிரளபடம் முதல் படிச்சுனாங்க, அது உயிர் எழுத்துக்கள் அளபடை. இது ஒற்றளபடா புத்துவச்ச எழுத்து. ஆக ஆயுதம் ஒற்றெழுத்து எல்லாவிட்டாலும் அது அரைமாத்திரை பெற்று மெய்யெழுத்த அளவாக இருக்கிற மெய்யெழுத்துக்கு மாத்திரை அரை. அப்ப ஆயுத எழுத்தும் அரைமாத்திரை பெற்று இருப்பதனால அதுவும் அதோட சேர்த்து சொல்லுகிறார் தொல்காப்பியர். மெய்யெழுத்தளவாய் ஒளித்தலாலும் தொல்காப்பியல் நன்னூல் விருத்தியில இது வருது. நன்னூல மெய்யெழுத்தளவாய் ஒளித்தலாலும் 10 மெய்யோடு சேர்த்து இதுவும் கூறப்பட்டு இருக்கிறது. அப்ப தனிக்குறிலே அடுத்து இணைக்குறிலே அடுத்தும் மொழியில் இடையிலும் கடையிலும் அளவெடுக்கும். தொற்றளபடை தனிக்குறியலுக்கு பக்கத்திலையும் வரும், நடுவிலையும் வரும், இடையிலையும் வரும். உதாரணமாக எங்கு இறைவன் என்றக்குள்ள குறிலுக்கு பக்கத்துல வந்திருக்காரு. ஏனா இங்கன்னா இங்கன்னா கீனா ரையன்னா வானா என்னன்னா எங்கிறைவன். இப்படி இந்த பாடல்கள் தான் இது அதிகமாக அளவெடுத்து வரும். சும்மா சொல்லக்குள்ள எங்கு இறைவன் தான் நாங்கள் கேட்போம். இது பாடல்கள் வரக்குள்ள எங்கிறைவன் என்று வரும். அது குறிக்கீழுக்கு உதாரணம். குறில் இணைக்கீழுக்கு உதாரணம் இலங்கு. ஈனா லானா இங்கன்னா இங்கன்னா கூனா. இலங்கு வெண்புரை சூடிய சிவபெருமான் இலங்கு இலங்கு. அப்ப குறில் இணைக்கீழ் வாழ்த்துக்கு உதாரணம் இலங்கு. குறிக்கீழ் வந்ததுக்கு உதாரணம் எங்கிறைவன் அல்லது அங்கனிந்த. ஆனா இங்கன்னா இங்கன்னா. ஆயுதம் அளவெடுப்பதற்கு உதாரணம் இலங்கிய. ஏனா அசன்னா ஈனா லானா இங்கனா இலங்கிய. அது குறிக்கீழ். குரில் இணைக்கீழுக்கு விலக்கி. வீல அசன்னா அசன்னா விலக்கி என்று வரும். இதுகள் தான் ஒற்றளபடைக்குரிய சிறு உழைப்புகள்ல தான் இணைந்திருக்கிறாங்க.
அடுத்த இரண்டாவதாக கேட்டிருக்கிறாங்க உயிர்பொருளை பற்றி கேட்கிறாங்க. உயிர்பொருளை பற்றி கேட்கிறாங்க. இப்போ உயிர்பொருளை பற்றி நன்னூல் வெளுத்தியில கடைசி பகுதியில நன்னூலால் கூறியிருக்கிறார் உயிர்பொருளை பற்றி. அப்ப உயிர்பொருள்ன்றது என்ன? உயிருடைய பொருள்கள், உயிர் அமைப்புடன் இருக்கிற பொருள்கள் தான் உயிர்பொருள். இது ஊடாட்டமுடையதாக இருக்கும், நகர்ந்து செல்லும், அப்படி ஊடாட்டம். அப்ப அதுல அவர் சொல்றார், ஓரறிவு உயிர் முதலாக 5 அறிவு உயிர் ஈறாக உள்ள அனைத்தும் உயிர் உடைய பொருட்கள் ஆகும். ஓரறிவு முதல் 5 அறிவு உயிர் ஈறாக உள்ள அனைத்தும் உயிர் பொருட்களாக. எங்களுக்கு மனிதர்களுக்கு 6 அறிவு, இது 5 அறிவையும் பற்றி சொல்லுகிறார். 5 அறிவு உயிர் ஈறாக உள்ள அனைத்தும் உயிர் பொருள் ஆகும். உடம்பால் உற்று உணரும் உணர்ச்சி மட்டும் கொண்ட உயிரினங்கள் ஓர் அறிவுடையன. உடம்பால மட்டும் தொட்டோன அதுக்கு அறிவிருக்கும், வேற கண்காத ஒன்றும் இல்லை, அது ஓரறிவு உயிர். அப்போ உயிரினங்கள், ஓரறிவு உயிரினங்கள் மற்றது மெய்யோடு நாக்கு மூக்கு கண் செவி ஆகிய 5 பொறிகளாலும் அறியும் அறிவுடைய மனித உயிர்களை 5 அறிவு உடையனவாகும். மனித உயிர்கள் 5 அறிவு உடையனவாகும் என்கிறார் நன்னூல. அப்ப இப்படியாக ஒரு அறிவு உயிர் வளம் சொன்னா காணும். மற்ற அதுல பிரிச்சு எல்லாம் இருக்குது. அப்படி கேட்டா சொல்லலாம், ஒரு அறிவு உயிர் என்னென்ன, 2 அறிவு உயிர் என்னென்ன, 3 அறிவு உயிர் என்னென்ன, 4 அறிவு உயிர் என்னென்ன, 5 அறிவு என்னென்னு நன்னூல சொல்றார். உங்களுக்கு உயிர் பொருளை மட்டும்தான் கேட்டபடியா நீங்க ஷார்ட் நோட்ஸ் விளங்கும்பொழுதுதான் காணும். அடுத்தது அதுல 3வது செய்கை சூத்திரம் ஒன்று சொல்றாரு. இன்றைக்கு அந்த மிசஸ் தட்சிணாமூர்த்தி கேட்ட மாதிரி செய்கை சூத்திரம். செய்கை சூத்திரம் என்றால் அந்த சூத்திரம் 5 வகைப்படும் என்று அன்றைக்கு படிச்சாங்க சூத்திரம். இதுல செய்கை சூத்திரம் என்றால் இந்த பிராக்டிக்கலா செய்கிறது தான் இந்த செய்கை. பிராக்டிக்கலாக செய்கிறது செய்கை. இப்ப புணர்ச்சி விதி அறிந்து புணர்தலை செய்தல் முதலாவது. புணர்ச்சியில அந்த விதிகளை அறிந்து புணர்ச்சியை செய்கிறது. மற்றது முடிவு விதி அறிந்து முடிதலை செய்கிறது. அப்படி இல்லையா படிக்கிறேன். அதாவது அந்த சேர்ற சொற்கள், என்னென்ன சொற்கள் ஒன்றோடு ஒன்று புணரும், என்னென்ன சொற்கள் வந்தா என்னென்ன சொற்கள் வரும், இப்படியாக இந்த விதிகளை பற்றி சொல்றதுதான் இந்த செய்கை. பிராக்டிக்கலா சொல்றது, செய்கையாக சொல்றதுதான் இந்த செய்கை சூத்திரம். இது இப்படி எல்லாம் அதுக்கு உதாரணமாக வருகிறது செய்கை சூத்திரம். அடுத்தது முன்னிலை அசைச்சல். முன்னிலை அசைச்சல் என்று கேட்டிருக்கிறார். முன்னிலை அசைச்சல் கூட நாங்க சாதாரணமாக பாட்டுகள்ல பழைய இதுலதான் வருது. நான் சொல்ற உதாரணங்கள் முன்னிலை இப்ப இந்த காலத்துல அதிகமா முன்னிலை அசைச்சல் பாதிக்கிறல்ல. கேள்மியா, இதுல கேள்மியாண்டா அந்த நாள் தான் சொல்றாரு கேளு என்ற மாதிரி. மியான்றது ஒரு அசைச்சொல். கேள்மியாண்ட கேள் என்றதுதான் சொல், மியான்றது ஒரு அசைச்சொல். கேள்மியா முன்னிலையில் இருக்கிற ஒரு ஆளை பார்த்து நான் சொல்றது நீ கேளப்பா என்ற மாதிரி தான் இந்த கேள்மியா. 2வது காணிக. காணிகண்டா அதுல வார அசைச்சொல் இக. முதலாவதுல மியா, 2வது இக, இதெல்லாம் அசைச்சொல். மற்றது மோ என்ற அசைச்சொல். மொழிமோ. மொழிமோண்டா சொல்லுவமோ, நாங்கள் இதை மொழிமோ என்றக்குள்ள மோன்றது ஒரு அசைச்சொல். செல்மதி என்றக்குள்ள மதி என்றது ஒரு முன்னிலை அசைச்சொல். நீ ஒன்று படித்தை அந்தக்குள்ள இத்தை என்றது ஒரு அசைச்சொல். நீ ஒன்று படித்தை. காணிய வாழிய, அதுல வாழிய என்றது ஒரு அசைச்சொல். இப்படியாக அந்த முன்னிலை அசைச்சொல் என்று கேட்டால் மியா, இக, மோ, மதி, இத்தை, வாழிய, இந்த 6 முன்னிலை அசைச்சொற்கள் என்று சொல்லப்படும். அடுத்ததாக கேட்டிருக்கிறார் என்ன கேள்வியில எச்ச சொற்களை பற்றி கேட்டிருக்கிறார். எச்ச சொற்கள் என்றக்குள்ள பொருளை எஞ்சி நிற்கிறது தான் எச்ச சொற்கள். உதாரணமாக எச்ச சொற்கள் 2 வகைப்படையும் பெயரெச்சம், வினையெச்சம். என்ன, பெயரை கொண்டு எஞ்சி நிற்பது பெயரெச்சம், வினையை கொண்டு எஞ்சி நிற்பது வினையெச்சம். அதாவது முடிவு பெறாத வினைச்சொல் தான் எச்சொல். அடுத்தது முடிஞ்சு சிறு உரைப்புக்கும் அவ்வளவுதான் கேட்டிருக்கிறார். அடுத்த 7வது கேள்வி, நன்னூலார் கூறும் முதல்நிலை ஈட்டில்லை எழுத்துக்களை இது முக்கியமானது, நீங்க படிச்சு போகணும். நன்னூலார் கூறுகின்ற
முதல்ல எழுத்துவை ஈற்றில்லை எழுத்துக்களவை அதை தொல்காப்பியர் வழக்கோடு ஒப்பீடு செய்க. அப்ப ரெண்டையும் வேறு வேறையா நீங்க படிச்சு கொள்ளணும். நல்லூலர் மொழி முதல் தொல்காப்பியர் மொழி. இப்ப நல்லூலர் மொழி முதலாக சொல்லியிருக்கிறார் என்ன எழுத்துண்டா, பெண்ணீர் உயிரம், பெண்ணெண்டு உயிரும் கசத நபம வய ஞ பாடமாய் கொள்ளணும். இந்த வடிவா கசத நபம வய ஞ என்ற ஈரைந்து 10 உயிரும் உயிர்மை 10 உயிர்மையும் மொழி முதலாக வரும். நல்லூலால் மொழி முதலாக வர எழுத்துக்களை பற்றி சொல்லியிருக்கிறார். 12 உயிரும் கசத நபம வய இந்த 10 உயிர்மையும் மொழி முதலாக வரும் சொல்றார். இப்ப நல்லூலால் கூறிய முதல்ல ஈற்றில்லை எழுத்துக்களை வேண்டுதான் கேட்டிருக்கு. இப்ப மொழி முதல் நிலைக்கு சொல்லிட்டு இறுதி நிலைக்கு நல்லூலார் கூடிய இறுதிநிலை எழுத்துக்கள் என்னண்டா ஆவி. ஆவி என்றா உயிரெழுத்து 12. ஆவி அதோட நமன எரல வளல உங்களுக்கு பாடமாக்க லேசு இப்படியாக பாடமாக்கலாம். நமன எரல வளல இந்த எழுத்துக்கள் மெய்சாயும் உகரம் நாலாரும் ஈறி என்று எப்படி இந்த உகரம் கொண்ட 4 6 4 24 எழுத்துக்களும் ஈறாக வரும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆவி என்ற அதுல 12 எழுத்துக்கள், இதுல 3 4 5 6 7 8 9 10 2 10 12 22 என்று சொல்லி 4 6 6 4 24 அதோட ரெண்டையும் சேர்த்திருக்கிறேன். 24 எழுத்தும் இறுதிநிலை என்று சொல்லி சொல்றார். மெய்சாய் முகரம் என்றா குற்றியலுகரம், குற்றியலிகரம் தான் சொல்லியிருக்கிறேன். 4 6 அதையும் சேர்த்தா 6 4 24 உயிர் 12 இந்த மெய்யில சொல்லப்பட்டது நமன எரல வளலாது மற்ற குற்றியலுகரம் குற்றியலுகரம் இது இறுதிநிலை என்று நான் சொல்றேன். அடுத்தது தொல்காப்பியர் வழக்கோடு இந்த மொழி இறுதி எழுத்துக்களை முதல்ல ஈற்றின்லேயே தான் இப்ப சொன்னாங்க. மொழி முதல் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் நல்லூலார் சொல்றதை சொல்லி போட்டேன். அடுத்ததாக கேட்கிற தொல்காப்பியர் வழக்கோடு இதை ஒப்பீடு செய்ய வேண்டும் கேட்டிருக்கிறேன். இப்ப தொல்காப்பியர் சொன்ன மொழி முதல் எழுத்து மொழி இறுதி எழுத்து என்னென்னு பார்க்க வேணும் நாங்க. அப்ப தொல்காப்பியர் பன்னீர் உயிரும் மொழி முதலாகும் என்று சொல்றேன். அப்ப நல்லூலாரும் அப்படித்தான் சொல்றார், பன்னீர் உயிரும் மொழி முதலாகும். 12 பிறகு சொல்றார் தொல்காப்பியர் 12 உயிரோடு சேர்ந்து மொழிக்கு முதலில் வருவன என்று சொல்லி சில எழுத்துக்களை சொல்லியிருப்பார். அப்ப நல்லூலார் 12 உயிரும் கசத நபம வய இவ்வளவும் இருந்த 5 உயிரும் மொழிக்கு முதல் வரும். தொல்காப்பியரும் 12 உயிரும் மொழிக்கு முதலாகும். இந்த 12 அவர் பிரிச்சு சொல்றார். 12 உயிரோட சேர்ந்து மொழிக்கு முதல்ல வாரது கசத இல்ல கானா தானா நானா பானா மானா என்று இந்த 12 உயிரோட சேர்ந்து இந்த 5 எழுத்தும் மொழிக்கு முதல். சானாவை சொல்லல, சானா மொழிக்கு முதல் வராதுன்றதான் தொல்காப்பியர் சொல்ற. கானா தானா நானா பானா மானா காத நபம இது இந்த 12 உயிரோடையும் சேர்ந்து மொழிக்கு முதல். இதெல்லாம் பாடமாக்கி அதில் பயிற்சி கொள்ளவனும் கேள்வி வரும். அடுத்தது 2வது சகர வர்க்கம். சகர வர்க்கம் சானா மொழிக்கு முதல்ல வராது சொல்றார். சானா வராது, சையன்னா வராது, சவ்வெல்லாம் வராது என்ற 3ம் தவிர்த்த 9 எழுத்துக்கள் மொழிக்கு முதலாகும். சானா வரியில 12 சானா சவன்னா சீனா சீனா அதுகளை இந்த 4ம் வராது. என்னென்ன சானா சையன்னா சவ்வன்னா இன்னும் 3 இந்த 3 எழுத்து வராது, மற்ற 9 எழுத்து வரும் என்று சொல்லி சொல்றார். அடுத்ததாக சொல்றார் பகரமை ஊனா ஓன்னா ஓனா ஓவன்னா என்ன 4 உயிர் தவிர்த்து 8 மெய்யோடு மொழிக்கு முதலாக வரும் சொல்லி சொல்றார். அப்ப நகரமையை சொல்றார். நகரம் ஆவன்னா ஏனா ஓனா என்னும் 3 எழுத்துக்களோடு மட்டும் வரும். ஞாண்டக்குள்ள ஞாலம், ஞேண்டக்குள்ள நெகிழி,
ஞோண்டக்குள்ள ஞொல்கள் என்று வரும். மற்றது ஆ என்ற எழுத்து உயிரெழுத்தோடு மட்டும் மொழி முதலாகும். ஆ உயிரெழுத்தோடு மட்டும் மொழி முதலாகும். பாவனான்றக்குள்ள தனிய அவன் தான் ஆண்டு அப்படி என்று வரும், மொழி முதலாகும். அடுத்த கேள்வியை பாருங்க. செந்தமிழ் இலக்கணம். செந்தமிழ் இலக்கணம் அதுல முதலாவது கேள்வி தொகைநிலை செய்யுட்களை பற்றி கேட்டுருக்காங்க. செந்தமிழ் இலக்கணத்துல முதலாம் கேள்வி அது சிறு குறிப்பு மாதிரித்தான் கொஞ்சம் தந்திருக்கிறார்கள். அதுல முதலாவது தொகைநிலை செய்யுள். தொகைநிலை செய்யுளை பற்றி உங்களுக்கு தில்லைமணி மிஸ் உங்களுக்கு வடிவா படிப்பிச்சவர். தொகைநிலை செய்யுள்னா பலரால செய்யப்பட்ட ஒரு செய்யுள் புத்தகம். இப்ப புறநானூறு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் தான், அதுல போரை பற்றி மட்டும்தான் சொல்றது. புறநானூறு போரை பற்றி மட்டும்தான் சொல்லுது. ஆனால் பல புலவர்கள் அந்த போரை பற்றி எழுதியிருக்கிறார்கள். பலரால் செய்யப்பட்டதாக உள்ளது. ஆனால் பொருளால் காலத்தால் இடத்தால் ஒன்றுதான். அது தொழிலால் ஒன்று, பொருளால் ஒன்று, காலத்தால் ஒன்று, தொழிலால் தொகுக்கப்பட்டு இருக்கலாம். ஆக ஒரே பொருளை கொண்டு வேற வேற புலவர்கள் பாடியதுதான் தொகைநிலை செய்யுள். அதுக்கு உதாரணம் புறநானூறு. மற்றது களவழி 40 இடத்தை ஆதாரமாக கொண்டு செய்யப்பட்ட நூல்தான் களவழி 40. களவழி என்றது களம் என்ற இடம், வழி என்ற இடத்துல நடந்த 40 என்ற பகுதி. காலத்தால சொல்லப்பட்டது கார் 40. தொழிலாளர் சொல்லப்பட்டது 5 50. 5 50, 5 70 எல்லாம் இருக்குது சங்க காலத்து. பாட்டால சொல்லப்பட்டது கரிபாடல் கலித்தொகை. அளவால சொல்லப்பட்டது நெடுந்தொகை குறுந்தொகை. இது அளவால. நெடுந்தொகை என்ற கணக்க தொகை உள்ளது, குறுந்தொகை என்ற கொஞ்சமாக கொஞ்சமாக சொல்லப்பட்டது. இதுதான் குறுந்தொகை. அப்ப இதுதான் தொகைநிலை செய்யுளை பற்றி முதலாவது கேட்டவங்களுக்கு சிறு உரைப்பு. அடுத்த இரண்டாவதாக கேட்டுக்கிறாங்க உருவு மயக்கம். உருவு மயக்கத்தை பற்றி நீங்கள் முதல் உங்களுக்கு படிப்பிச்ச நான் வேற்றுமையில வடிவ. இப்ப உருவு மயக்கம் என்றால் என்ன? ஒரு வேற்றுமை உருவு நிற்க வேண்டிய இடத்துல இன்னும் ஒரு வேறொரு வேற்றுமை உருவு நிற்கிறது தான் உருவு மயக்கம். அப்ப உருவு மாறி நின்றாலும் எதற்கு முக்கியம் என்று சொல்லலாம்? பொருளுக்கு தான் முக்கியம். உருவு என்ன மாதிரி நின்றாலும் பொருள் செய்வழி வேற்றுமை சாரும் என்று தொல்காப்பியர் சொல்றார். பொருள் செய்மருங்கின் வேற்றுமை சாரம். அப்ப பொருளுக்குத்தான் உருவு மாறி நின்றாலும் அவ்விடத்தில் நிற்க வேண்டிய வேற்றுமை உருவின் பொருளே அது கொள்ளப்படும். என்ன பொருள்ல வருதோ அந்த உருவத்தான் நாங்கள் எடுத்து சேர்க்க வேணும். அப்ப உருவு எவ்வாறு நின்றாலும் சரி, பொருள் எவ்வேற்றுமைக்குரியதோ அவ்வேற்றுமையாகவே அது கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார் தொல்காப்பியர். அப்ப அதுக்குரிய சூத்திரம் தான் உருவு மயக்கம். யாதான் உருவில் கூறிற்றாயினும் பொருள் செய்மருங்கின் வேற்றுமை சாரும். யாதான் உருவில் கூறிட்டு ஆயினும், எந்த உருவுல கூறிட்டாயினும் பொருள் செல்மருங்கின் வேற்றுமை சாரும். பொருள் போன வழியில தான் அந்த வேற்றுமை வரும் என்ற உதாரணத்தின் மூலம் அந்த வேற்றுமை உரிப்பை விட பொருள் தான் முக்கியம் என்று அவர் சொல்லிவிடுறார் சொல்றார். அடுத்ததாக கேட்டிருக்கிறாங்க ஷார்ட் நோட்ஸ்ல ஈரற்றாய் மயங்கும் எழுத்துக்களை வேண்டும். ஈரொற்றாக மயங்குற எழுத்துக்கள் இவை என்று பார்த்தால் 3 எழுத்துக்களை சொல்லியிருக்கிறார். என்ன? இயன்னா இரன்னா இல்லன்னா மெய்களின் முன். இயன்னா இரன்னா இல்லன்னா என்ற மெய்களின் முன் இக்கன்னா இச்சென்னா இத்தன்னா இப்பன்னா இங்கன்னா இஞ்சென்னா இந்தன்னா இம்மென்னா என்னும் 8 மெய்களும் தனிமெய்களாக, அதாவது உயிருடன் சேராது தனிமெய்களாக, உயிருடன் சேராது தனிமெய்களாக நின்று மயங்கும் அப்படின்னு சொல்றேன். அப்ப இயன்னா இதன்னா இல்லன்னா அதான் முதல் எழுத்துக்கலாம். இந்த 3 எழுத்தோடையும் கசத கசதப கஞ நம அதுக்கு குத்து வச்சு எழுதணும். கசதப கஞ நம இந்த எழுத்துக்கள் சேரும் பொழுது வருகின்ற மயக்கம் அது தனிமெய்களாக, அதாவது உயிருடன் சேராது நின்று மயங்கும்.
இயன்னா இருனா இல்லன்னா ஈரட்டாய் நின்று மயங்குவன என்னும் இரண்டு மெய்களும் ஆகும். உதாரணமாக வேய்க்க இயன்னா இயன்னாவோட பார்த்தா வேய்க்க வேய்க்க அப்ப இயன்னாவோட இக்கன்னா வருது. ரெண்டு மயங்க இயன்னாவோட மயங்களுக்கு இக்கன்னா வேய்க்க அல்லது மற்றது வாய்ச்சி. அந்த இயன்னாவோட இச்சன்னா வருது வாய்ச்சி. மற்றது வாய்ப்பு என்றக்குள்ள அந்த இயன்னாவோட குப்பென்னா வருது வாய்ப்பு. மற்றது பீர்க்கு பீர்க்கு என்றக்குள்ள அந்த இரண்ணா ரெண்டாவது ஏழ தானே சொல்லியிருக்கு. அப்ப அந்த இரண்ணாவோட இக்கன்னா வருது பீர்க்கு. ஆர்ப்பு என்றக்குள்ள இரண்ணாவோட அந்த இப்பென்னா வருது ஆர்ப்பு. மற்றது வாழ்க்கை இந்த இல்லன்னாவோட இக்கன்னா வருது தாழ்ப்பு. இந்த இல்லன்னாவோட இப்பென்னா வருது. இப்படியாக இந்த உதாரணங்களை நீங்க பாலமாய் வச்சுக்கொள்ளணும். காயாங்கனி நேருங்கால் இல்லனாவோட இங்கன்னா நேர்புறம் அப்படி அப்படி நல்லது. நீங்க அதை எழுதி நான் சொல்லி எழுதி கொள்வீங்களோ இல்லை திரும்ப சொல்ல வேணுமோ இல்லை நீங்க அதை ரெக்கார்ட்ல பார்த்து படிச்சு கொள்வீங்களோ எனக்கு தெரியாது. நான் சொல்லி கொண்டு போறேன். எப்படி இருந்தாலும் நீங்க அதை படிச்சு கொள்ளுங்க. அடுத்த இருக்கிற சிறு உழைப்புல கல்வி விதி என்று கேட்டுக்கிறார். கல்வி விதி இப்ப தொல்காப்பியர் கள் என்னும் விகுதியோடு சேர்த்து வரும் இயற்பெயர்கள் பலவின்பால் பழக்கை பேருக்குரியன என்று சொன்னார். தொல்காப்பியர் என்ன சொல்றார்? கள் என்னும் விகுதியோடு சேர்ந்து வரும் இயற்பெயர்கள் மரங்கள் பூக்கள் என்று வரும் தானே. அப்படியே கள் என்ற பெயரோடு சேர்ந்து வரும் இயற்பெயர்கள் பலவின்பால் பழக்கை பேருக்குரியன. பலவின்பால் பலவின்பால்தான் எல்லா பாலும் வரும். ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் மற்றது பலவின்பால் பலர்பால் என்று வரும். பலவின்பால் என்றக்குள் அது எல்லா பால் எல்லாம் சேரும். மிருகங்களும் சேர்ந்து மனுஷன் செய்து எல்லாம் பலவின்பால் பழக்கை பெருக்குரியன என்று சொல்றான் அந்த கல்வி. கல்லோடு சிவனும் அவ்வியற்பேரே கொள்வழி உடைய பலவகை சொல்லே என்று அவர் அந்த சூத்திரத்துல சொல்றார். கல்லோடு சிவனும் கல் என்ற விதியோட சிவனும் என்றா பொருந்தும். அவ்வியற்பெயரே அந்த இயற்பெயர் கொள்வழி உடைய பலவழி சொற்கே. அப்ப அது பல பல வகையான சொற்களுக்கு அது பல சொல்ல கள் என்றக்குள்ள பல வந்தார்கள் பல வரை சொல்லுக்கு அது வரும் சொல்லி சொல்ற. அதாவது அகனை பலவின் பாலுக்குரியது என்னும் எனினும் இன்று உயர்தனை பலர் பார்க்கும் அது உரிமை போன்று நிற்கிறது. அப்ப தொல்காப்பியர் சொல்ற அகனை பாலுக்குத்தான் அது உரியது என்று சொல்ற. அகனை பலவின் பாலுக்குத்தான் உரியது என்று வந்தார்கள் மிருகங்கள் வந்தன. அப்படி கல்ன்றது பலவின் பாலுக்குத்தான் உரிய என்று சொல்ற. ஆனா இன்றைய நிலையில் எடுத்து பார்த்தால் இந்த கல்வி பலர் பாலுக்கு வருது. வந்தார்கள் என்றக்குள்ள கல் பலர் பாலுக்கு வருகிறது உரிமை போன்று நிற்கிறது. அப்ப அவர் என்பது அந்த நாளையில அவர் என்பது இந்த நாள்ல நாங்க அவன் என்ற சொல்லாமல் அவர் என்று சொல்றோம். அந்த நாள்ல அவர் என்றது பல பெண்மைக்குத்தான் வந்தது. அவர் என்பது பன்மை சொல்லாயிரம். தொல்காப்பியற்ற காலத்துல அது பன்மை சொல்லாயிரம். அது இன்று ஒருவரைத்தான் சுட்டுது. அவர் என்றா ஒருவரைத்தான் இன்றைக்கு சுட்டுது. ஆனா தொல்காப்பியற்ற காலத்துல அவர் என்றா அது ஒரு ஆள் தான். அவர் என்பது பன்மை சொல்லத்தான் என்றது தொல்காப்பியர் காலத்துல. அவர் என்றது பன்மை சொல். ஆனா இன்றைக்கு அது ஒருமை சொல்லாகத்தான் அது ஒருவரைத்தான் சுட்டுவதற்குரிய மரியாதை பெண்மையாக வழங்குகிறது. அது பன்மையை சுட்ட வேண்டி அது பன்மையாக வர வேண்டும். அவர் என்றது பன பேர் அண்டிக்குன்னா அவர்கள் என்று கல்வி விதி பற்றி வரும். இதென்ன கல்வி விதியை பற்றி தான் நீ கேட்டது. கல்வி விதி பற்றி வரும். அப்ப பலர்பால் மனிதர் பலர் பாலாக இருந்தது. மனிதர்கள் பலர் பாலாக இருந்தும் மனிதர்கள் என்னும் போது அது பலர்பால் பன்மையாக அமைகிறது. மனிதர் என்றக்குள்ள பலர்பால் மனிதர்கள் என்றக்குள்ளதும் அதுவும் பலர்பால் பன்மையை உணர்த்துகிறது. அப்ப உயர்தனையில் கல்விதியை தொல்காப்பியர் விளக்கினாலும் இன்று அது பெரும்பாலும் பழக்கப்பியலாகத்தான் அமைகிறது. அப்ப உயர்தனையில தொல்காப்பியர்
கல்வி ரீதியை தொல்காப்பியர் இன்றைக்கு உயர்திணையில தான் சொன்னாலும், ஆனா இன்றைக்கு அது பலர்பாலில தான் படற்கை பேராகத்தான் வந்தது. அதாவது அவர்கள் வந்தார்கள் என்று படற்கையில் தான் சொல்ற, அவர்கள் வந்தார்கள் என்று படற்கையிலாம் உயர்தனை தொல்காப்பியர் என்னத்துல சொல்லிருக்கிறார்? உயர்தனையில தான் இந்த கல்வியை சொல்லியிருக்கிறார். உயர்தனையில தான் இந்த கல்வியை தொல்காப்பியர் சொன்னவர். ஆனால் இன்று அது பலர் அது படற்கை பொருள்ல தான். அது உயர்தனையோ அகரணையோ மிருகங்கள் வந்தன என்றக்குள்ள அகரணையிலையும் பெறும், மனிதர்கள் வந்தார்கள் என்றக்குள்ள உயர்தனையிலையும் பெறும். படற்கை பேராக மிகவும் மக்கள் ஈறு பெற்ற பலர்பால் சொல். இதை தொல்காப்பியர் எழுத்தார் சொல்ல. அப்ப தொல்காப்பியர் கல் என்னும் ஈறு பலர்பால் பெயர் உயர்திணையில் வரும் என்று ஏற்றுக் கொண்டுள்ளார். தொல்காப்பியர் கல் என்ற வீதி பலர்பாலுக்கு வரும் என்பதையும் கொள்கின்றார்கள். அந்த கல் என்ற வீதியை பற்றி இதுல உங்களுக்கு செந்தமிழ் இலக்கணத்துல வடிவா போட்டிருக்கிறார். செந்தமிழ் இலக்கணத்தை படிச்சு கொள்ளும். அடுத்தது உருவக அணியை பற்றி ஷார்ட் கேட்டிருக்கார். உருவக அணி, உருவக உவமை, உருவக உவமை என்றது உவமானம் உவமேயம் இரண்டும் வரும், வேறு வேறையா வரும். உவமானம் உவமேயம் மற்றது உவமை உருவு, அது மூன்றும் வரும். போல என்ற உவமை உருவு, உவமானம் உவமேயம். அப்ப உவமானம் என்றது உவமேயம் என்றது உண்மை பொருள், உண்மையான பொருள் உவமேயம். உவமானம் என்றது நாங்க இந்த பொருளை கொண்டு அதை உவமிக்கிறோமோ அதுதான் உவமானம். மதி போன்ற முகம், உண்மை பொருள் என்னதுல முகம், முகம்தான் உவமேயம், மதி உவமானம். அப்ப இரண்டையும் ஒப்பிடுகிறார், இரண்டையும் ஒன்றாக நிறுத்தி பேசுறது. உருவகம் என்றதுக்குள்ள அப்படி இல்லை, இதுக்கு ஆப்போசிட்டா வரும். மதிமுகம் என்றது உவமை, முகமதி என்றால் அது உருவகம். முகமதி அதுல வேறு வேறாக காட்டப்படவில்லை. உவமை உருவகம் ஒன்றும் வேறு வேறையாக காட்டப்படாது. முகமாகிய மதி, முகமதி, அந்த முகம் மதிதான் முகமதி என்று சொல்லி உருவகத்துல சொல்லலாம். அந்த உருவகம் இரண்டு வகைப்படும். ஒன்று தொகை உருவகம், மற்றது விதி உங்களை உருவகத்தை தான் கேட்டிருக்கிற. உருவகம் என்னன்னு சொல்லிட்டு அது தொகை உருவகம், விரி உருவகம் என்னும் ரெண்டு பிரிவு இருக்குன்னு சொல்லலாம். இப்ப உருவு ஆக, ஆகிய, முகமாகிய, மதியாகிய முகம், மதிமுகம் என்றக்குள்ள மதிமுகம், மதியாகிய முகம் என்றக்குள்ள அதை பிரிச்சு பார்த்தா எங்களுக்கு ஆகிய அல்லது ஆக என்ற உறுப்புகள் வரும். இவ்வுறுப்புகளில் இல்லாது வருவதுதான் தொகை உருவகம். அப்ப இந்த உருவகத்துல இந்த உருவுகள் ஒன்றும் வராது, உவமை உருவுகள் ஒன்றும் வராது. போல குறைய அந்த உருவுகள் ஒன்றும் வராது. தனிய உருவகம் மட்டும்தான் வருது. விரிந்து நிற்பது விரி உருவம். உருவக உருவு விரிந்து நின்றால் விரி உருவம், விரி உருவகம். உதாரணமாக அங்கை மலர். அங்கை மலர் என்றது அழகிய கை மலர், மலராக இருக்கிறது. அழகிய கை மலர் போன்ற ஒன்றும் வரல, அழகிய கை மலர். கொங்கை முகுள், கொங்கை முட்டாக இருக்கிறது. கொங்கை முகுள், கொங்கை முகுளாகத்தான் இருக்கிறது. தொகை உருவகமாக இருக்கிறது. அடுத்ததாக சொல்லியிருக்கிறார் ஒற்றளப்படையை பற்றி ஷார்ட் நோட்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஒற்றளப்படை அதான் முதல் உங்களுக்கு படிப்பிச்சேன். என்ன ஒற்றளப்படை கேள்வியில செய்யுள்ள இசை குன்றின் அந்த இசையை நிறைப்புதல் பொருட்டு வர்றதுதான் அளபடை. அது உயிரளப்படை, ஒற்றளப்படை. இப்ப ஒற்றளப்படையை சொல்லப்பா செய்யுள்ள இசை குன்றில் குறிக்கீழும் பொருளினை கீழும் குறிக்கீழுமாக மொழி இடை கடை என்ற 3 இடங்கள்லையும் கஞ்சன நமன வயலள என்ற இதுகள் பச்சம் உயிர் முன்னுக்கும் சொன்னானது அளப்படைக்கும் என்று சொன்னேன். அதுக்கு உதாரணம் சொன்னேன். அடுத்தது சார்பெழுத்துக்கள் சத்தம் முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே நிற்கும். அடுத்ததாக இருக்கிற பொருள் பொருள் இல்ல, அவ்வளவுதான் அந்த கேள்வி அதோட முடியுது. அது முடிஞ்சது. அப்போ உங்களுக்கு 20ஆம் ஆண்டு கேள்வி பேப்பர் 2020ஆம் ஆண்டு சைவப்புலிவர்களுக்கு முடிஞ்சது. பிறகு நீங்க கேட்டீங்க மிசஸ் தட்சிணாமூர்த்தி போன்ற சைவப்புலவர் எழுக்கின்ற கேட்டீர்கள் இலக்கணத்துல 2019ஆம் ஆண்டு வந்த இலக்கண பேப்பரை பற்றி எங்களுக்கு
சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். அப்ப நான் இல்ல 19ஆம் ஆண்டு இலக்கண பேப்பரையும் உங்களுக்கு சொல்லிட்டு குறை நேரம் இருந்தால் இளஞ்செய புலவருக்குரிய பேப்பரை சொல்லுவேன். முதலாம் கேள்வியில சின்ன சின்ன கேள்வியில முதலாவது கேள்வி 2019ஆம் ஆண்டு அணரி நுனினா அன்னம் ஒற்ற புறக்கும் ஒலிகள் எவை? அணரி நுனினா. அப்ப நுனினா, அந்த நுனினாவுக்கு அணரிண்டா மேலுக்கு, மேலுக்கு அன்னம், அந்த அன்னம்ண்டா மேல் மேல் பல் இருக்கிற இடம். அந்த அன்னமற்ற பிறக்கும் ஒலிகள் யாவை? அப்ப மேல் நோக்கி சென்று நுனினா மேல்வாயை உற்ற பிறக்கும் ஒலிகள் ரகர நகரமாகும். நீங்க சொல்லி பார்த்தாலே விளங்கும். அப்ப ர நகரம், நுனினா மேல்வாயை ஒற்ற பிறக்கும் ஒலிகள் ரகர நகரமாகும். அப்ப இரண்டாவது நா விளிம்பு வீங்க அன்பல் முதலுற. இது ஒரு சூத்திரத்துல சொல்ற. நா விளிம்பு வீங்க. அப்ப நாக்கட நுனி விளிம்புண்ட நுனி பகுதி வீங்க அன்பல் என்றது முன்னுக்கு இருக்கிற மேல் முன்பல் முதலுற. அந்த நா விளிம்பு வீங்கி மேற்பல்லை ஒட்டுதல் முதலுற. இதில் தடித்த சொல் இதனை குறிக்கிறது. அப்ப அன்பல் என்றதுக்கு நேரவர்கள் அண்டர்லைன் பண்ணி இருக்கிறார்கள். அப்ப அந்த அண்டர்லைன் பண்ண சொல் அன்பல் என்றது இதனை குறிக்கிறது. அன்பல் என்றது மேல்வாய் பல். அன்பல் மேல்வாய் பல் குறிக்கிறது. அடுத்தது மகர ஒலி எவ்வாறு பிறக்கிறது என்று கேட்கிறார். சின்ன சின்ன கேள்விகள். மேல் பல்லும் கீழ் இதழும் தம்மில் பொருந்த மகர பிறக்கிறது. மகர ஒலி பிறக்கிறது. சொல்லி பாருங்க. மேல் பல்லும் கீழுதலும் அண்டக்குள்ள மேல் பல்லும் கீழ்தலும் பொருந்த இந்த மகர ஒலியோ கொண்டே நீங்க சொல்லி பார்த்தாலே தெரியும். சொல்லி பார்த்து இந்த உதாரணங்களை பிடிச்சு கொள்ளலாம். அடுத்ததாக நெட்டெழுத்துக்கு சாரியைகள் யாவை என்று கேட்கிறேன். நெட்டெழுத்துக்களுக்கு சாரி ஆவண்ணா இயன்னா ஊவண்ணா தான் நெட்டெழுத்துக்கள். அந்த நெட்டெழுத்துக்களுக்கு சாரியை ஆகாரம், ஓகாரம், ஐகாரம், ஔகாரம், காரச்சாரியை. அதுக்கு மறுமொழி காரச்சாரியை. நெட்டெழுத்துக்கு சாரியை காரச்சாரியை. ஆகாரம், ஈகாரம், ஊகாரம், ஏகாரம், ஔகாரம் என்று வரும். இது கொஞ்சம் கொஞ்சம் தான் மறுமொழி. முதலாவது பகுதியில கொஞ்சம் கொஞ்சம் தான் எழுதப்படும். கணக்கு எழுதுனீங்கன்னா வெட்டி போட்டுவார். ஐந்தாவது கேள்வி. உயிர் பிரிந்த மெய்யின் இயல்புக்கு 2 உதாரணம் தருக. உயிர் பிரிந்த மெய்யின் இயல்பு. பால் ஆடு என்றக்குள்ள நிலைமொழி மெய். பால் என்ற நிலைமொழி மெய். பால் ஆடை என்றது மறுமொழியில உயிர் வந்திருக்கிறது. அப்ப அது உயிர் பிரிந்த மெய்யின் இயல்பு. பால் ஆடை என்றக்குள்ள பால் ஆடை பாவண்ணா லாவண்ணா இந்த இல்லன்னாவும் அவண்ணாவும் சேர்ந்து லாவண்ணாவாக வரும். பாலாடை. கால் அணி என்றக்குள்ள அந்த இல்லன்னாவும் சேர்ந்து கால் அணி என்று வரும். கால் அணி என்று இல்லாம காலணி என்று வரும். 2 உதாரணம் கேட்டுக்கிறாங்க. மற்றது அடுத்த கேள்வி 6ஆம் கேள்வி. விழியேலாத நகர ஈற்று வினாப்பெயர் தருக. விழியேலாத நகர ஈற்று வினாப்பெயர். யாதன் கோடு. யாதன் என்றக்குள்ள அது விழியேலாது. யாதன் கோடு என்றக்குள்ள அது விழியேலாது. அப்ப விழியேலாத நகர ஈற்று வினாப்பெயர். யாதன் கோடு, ஆதன் கோடு, உதன் கோடு, இதன் கோடு என்று வரும். யாதன் கோடு, அதன் கோடு, உதன் கோடு, இதன் கோடு என்று வரும். அப்ப இதெல்லாம் சுட்டு பேர்லாம் வந்திருக்கு. என்றது வினா பேர்ல வந்து அப்ப வெளியேலாத நகர ஈற்று வினா பெயர் தருகண்டக்குள்ள முதலாவது யாதன் கோடு. வினா பேர் தான் கேட்டுக்கிறாங்க. யாதன் கோடு என்றதுலாம் சரி. சுட்ட பேர் என்று கேட்டா அதன் கோடு, உதன் கோடு, இதன் கோடு என்று வரும். அப்ப கேட்டது வினா பெயர் ஈற்று வினா பெயர் என்றக்குள்ள அது யாதன் கோடு என்று வரும். 7வது விருத்தம் என்ற சொல்லில் பொருள் யாது? விருத்தம் என்றது எங்களுக்கு விருத்தம் என்றா மூத்தது என்ற பேர்லயும் வரும். ஆனா இந்த இலக்கணத்துல உங்களுக்கு சொன்னபடியா விருத்தம் என்றது ஒரு பா வகை. விருத்தப்பா என்று ஐயா உங்களுக்கு படிப்பிச்சிருப்பேன். விருத்தப்பா என்றா ஒரு பா வகை விருத்தம். அடுத்த 8வது செய்யும் என்னும் பேரச்சம் ஏறு கெடுதலுக்கு உதாரணம்.
பேரெச்சம் இங்க படிச்சீங்க. செய்த, செய்கின்ற, செய்யும் என்று படிச்சீங்க பேரெச்சம். செய்தன்றது இறந்த காலம், செய்கின்றது நிகழ்காலம், செய்யும் என்றது எதிர்காலம். கேட்ட கேள்வி என்னண்டா, செய்யும் பேரெச்ச ஈறு கெடுதலுக்கு உதாரணம். அப்ப இந்த ஈறு கட்டால் செய்யும் என்றதுல ஈறு கட்டால் செய் தொழில் என்று வரும். செய் என்று வரும். ஈறு கட்டால் செய்யும் தொழில், செய் சக தொழில், செய் தொழில், ஈறு கட்டால் செய் தொழில் என்று வரும். மற்றது இசைப்பு உரிச்சல் உணர்த்தும் பொருண்மைக்கு எடுத்துக்காட்டு தருக. இசைப்பு. இசைப்பு என்றது யாழ் இசை ஊப்பிக்கும் என்று உங்களது அந்த புத்தகத்தில் கிடைக்குது. யாழ் இசை ஊப்பிக்கும். இசை இயைந்தொழுகு யாழ் இசை ஊப்புக்கும் இசைப்பு உரிச்சல் உணர்த்தும் பொருண்மைக்கு எடுத்துக்காட்டு தருகின்றது. அந்த உரிச்சல் இசைந்தொழுகு என்றும் வரும், இயைந்தொழுகு என்றும் வரும், யாழிசை ஊப்போக்கும் என்றும் உதாரணத்தை ரெண்டு உதாரணம் தான் அதுல கிடக்குது புத்தகத்துல. இசைப்பு உரிச்சல் உணர்த்தும் பொருண்மைக்கு எடுத்துக்காட்டு யாழிசை ஊப்புக்கும் இயைந்தொழுகு என்று ரெண்டு உதாரணம் அதுல இருக்கு புத்தகத்துல. மற்றது உம்மை இடைச்சொல் எத்தனை வகைப்படும், அவற்றில் ஒன்றின் பெயரை குறிப்பிடுங்க. அப்ப இந்த உண்மை என்ற இடைச்சொல் நீங்க படிச்சீங்க. இடைச்சொல் இரவும் பகலும் சோறும் கறியும் அப்படின்ட்டு அது எத்தனை வகைப்படும் என்று கேட்டுக்கிறார்கள். அதுல சொல்லியிருக்கிற 8 வகைப்படும் என்று சொல்லியிருக்கிற. எச்சம் மிஞ்சி வாடுறது, எச்சம்ன்றது இஞ்சி வாடுறது, அவனும் வருவானுக்குள்ள இன்னும் வாடுறதுக்கு ஆக்கள் இருக்கு. சிறப்பு எச்சத்துல வரும், சிறப்புல வரும், எண்ணில வரும், ஒன்றும் இரண்டும் எண்ணில வரும். மற்றது தெரிநில தெரிந்த எதிர்மறையாக வரும், தெரிநிலையாக வரும். மற்றது இப்படி 8 வகையில வரும். சாத்தனும் வந்தான், கொற்றனும் வந்தான் என்று பொருள்தல் அது எச்ச உண்மை. சாத்தனும் வந்தான் என்றக்குள்ள இன்னும் யாரோ வர இருக்கிறாங்க. கொற்றனும் வருவான் என்றக்குள்ள சாத்தனும் வந்தான் என்றக்குள்ள அது எச்ச உண்மை. இப்படியாக நீங்க ஒவ்வொன்றுக்கும் உதாரணங்களை தேடி எடுத்துக்கொள்ள வேணும். இது லேசான கேள்விதானே, தேடி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது செய்யும் என்னும் பேரச்ச ஈறுகெடுதலுக்கு உதாரணம் தெரிக. செய்யும் என்னும் பேரச்ச ஈறு, செய்யும் மனிதன், செய்யும் குரங்கு, செய்யும் தொழில். அப்ப இது பேரச்ச ஈறு. செய்த, செய்கின்ற, செய்யும். செய்த என்றக்குள்ள இறந்த காலம், செய்கின்ற நிகழ்காலம், செய்யும் எதிர்காலம். இப்ப செய்யும் என்னும் பேரச்ச ஈறு கெடுதலுக்கு உதாரணம் தருக. செய்யும் என்னும் பேரச்ச இறுதி உகரம் தான் நின்ற யகரமையுடன் கட்டி வரும். அப்ப என்ன செய்யுது? செய்யும் என்னும் பேரச்சம் அந்த இறுதியில வர உம்ன்றது யகரமியோட கெடு. இப்ப செய்யும்ன்றது செய்யும் என்று வரும். இப்ப கேட்ட கேள்வி என்ன? செய்யும் என்னும் பேரச்ச ஈறு கெடுதலுக்கு உதாரணம். பேரச்ச ஈறுன்ற தான் பேரச்ச வரும். அப்ப இத செய்யும் என்றது செய்யும் என்று வரும். கேட்டோன்னு அது செய்யும், செய்யும் என்று வராது, செய்யும். அதாவது செய்யும் என்னும் பேரச்ச இறுதி உகரம் தான் நின்ற யகரமையோடு கட்டிவிடும். அப்போ யூனாகட்ட செய்யும் என்று வரும். வாவும் புரவி என்றது வாம்புரவி என்று வரும். வாவும் புரவி என்றது, புரவி என்றா குதிரை, பாயிற குதிரை, வாம்புரவி என்று வரும். செய்யும் தொழில் என்றக்குள்ள செய்தொழில் என்று வரும். செய்யும் என்றது செய்தொழில், யூனாவும் மன்னாவும் கட்டி செய்தொழில் என்று வரும். அடுத்த கேள்வி தொல்காப்பியர் எழுத்து அதிகாரத்தில் கேட்டுக்கிறாங்க. பின்வரும் சூத்திரங்களுக்கு பொருள் கூறி உதாரணம் தருக. 1000 வரினும் ஆயில் தெரியாது, ஒன்று முன்னெட்டு இறுதியாக உள்ள எல்லா 1000 வரினும் ஆயில் தெரியாது. இந்த சூத்திரத்துக்கு பொருள் சொல்லுக கிடக்குது. அதாவது 1 முதல் 8 இறுதியாக உள்ள 10 இறுதியாக உள்ள எல்லா எண்ணும் பேர்களும் 10 என்னும் சொல்லின் முன்
ஒன்று முதலாயினவே அன்றி ஆயிரம் என்னும் சொல் வந்து புணர்ந்தாலும் ஒன்று இரண்டு மூன்று இல்லாமல் அந்த 10 என்ற சொல்லுக்கு ஒன்று முதலாயினவே அன்றி ஆயிரம் என்னும் சொல் வந்து புணர்ந்தாலும் 10 சக ஆயிரம் என்று புணர்ந்தாலும் அவ்விலக்கணத்தில் திரியாது, அதாவது ஈறுகட்டு இன்சாரியை பெறும். ஈறுகட்டு உதாரணமாக இன்சாரி 10 சக 1 11 என்று வரும். 10 என்னும் சொல்லி குட்டிகள் உரம் நிற்கிறது 10. 10 என்று சொல்லக்குள்ள இறுதியில குட்டிகள் உரம் தானே தூயா. அப்ப அந்த 10 என்ற சொல்லில் குட்டிகள் உரம் தானே நின்ற மெய்யோடு தூனா அந்த இத்தனா சக பூனா 10 தூனா கெடும் மெய்யோடும் கெடும். இடையில் இன்சாரியை வந்து புணரும் 10 11 வரும். 10 என்றது தூகட்டா 10 சக இன் 11 வரும். 11 ஒன்று வரும் 11. இதனை ஒட்டியே 10 என்பதன் முன்னர் 1000 என்னும் என்பதும் அத்தன்மை என்றும் தெரியாது என்று சொல்லியிருக்கார். 10 சக 1 11. என்ன செய்ய நடக்குது? 10 என்றதுல தூணா கட்டு 10 என்றோட இன் என்ற சாரியை வந்து புணர்ந்து 1 10 இன் 1 11 என்று வரும். அடுத்ததாக கேள்வி, தேற்ற இகரமும் சிறப்பின் ஒவ்வும் மேற்கூறு இயற்கை வல்லெழுத்து மிக என்ற சூத்திரம் தந்திருக்கிறார்கள். தேற்ற இகரமும் சிறப்பின் ஒவ்வும், அதாவது இகரம் தேற்றத்துல வரும். தேற்றம் இகரம், சிறப்புல ஓனா ஓகாரம் சிறப்புல வருகிறது. மேற்கூறும் இயற்கை வல்லெழுத்து மிக வந்திருக்கு. அப்ப தேற்ற இகரம்ண்டா தேற்ற பொருளில் வரும் இகரமும், சிறப்பின் ஒவ்வொன்றா சிறப்பு பொருளில் வரும் ஒகரமும் மூன்றிடத்தும் வரும். தேற்ற இகரமும் சிறப்பின் ஒவ்வும் மூன்றிடத்தும் வரும். அதாவது இலக்கணத்தின வரும் இலக்கணத்தின வல்லெழுத்து மிக்க முடியாது வல்லெழுத்து மிக்க முடியாது. இதனை என்பது புறப்படும். உதாரணமாக யானே கல்வேல் தேற்றம் கரமுண்டக்குள்ள தேற்ற பொருள். யானே கல்வெண்டக்குள்ள நான் தேற்றம் உறுதியாக சொல்றேன், நான் தான் கல்வன். யானே கல்வன் என்றக்குள்ள அது தேற்றமாக உறுதியாக சொல்லலாம். யானே என்றக்குள்ள நீ நகு பக்கத்துல ஒரு ஏனா வருது. தேற்ற ஏகரமும் யானே நகு பக்கத்துல ஒரு ஏனா வருது. அடுத்தது நீயே கொண்டாய். நீயே நீ என்ன ஏ என்ன அதுக்கு பக்கத்துல ஒரு ஏனா வருது. நீயே கொண்டாய். அவனே கொண்டான். அவனே என்றதுக்கு பக்கத்துல ஒரு ஏனா வருது. மற்றது அது தேற்றேகரம் சிவப்பின் ஒவ்வு. அப்ப தேற்றம்ண்டா தேற்ற பொருள், அது உண்மையான பொருள். நீயே கொண்டாய், நானே கொண்டேன், அவனே கொண்டான், அது தேற்றம், அதுதான் உண்மையான மாதிரி. மற்றது ஒகரம் சிறப்பின் ஒவ்வும். அந்த ஓனா சிறப்பு பொருள்ல வருகிறது. ஓ கொண்டான், ஓ கொண்டாய் என ஓ பெற்றா என சிறப்பு பொருள்ல வருகின்றது. உதாரணத்தை எழுதப்படும் இருக்கு. அடுத்தது சொல்லதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆவும் ஆயனும் செல்க என்னும் உதாரணம் கொண்டு வியங்கோல் எண்ணிப்பெயர் அமையும் முறையை குறிப்பிடுக. நீங்க படிச்சிருந்தீங்க சொல்லதிகாரத்துல ஆவும் ஆயனும் செல்க. ஆவண்டா பசுவும் பசுவை மேய்க்கிறவனும் செல்க என்று வரும். அப்ப இது வியங்கோல் உதாரணம் கொண்டு வியங்கோல் எண்ணிப்பெயர் அமையும் முறையை குறிப்பிடுக. அப்ப வியங்கோளுடன் தொடரும் எண்ணு பெயர்கள். வியங்கோள் என்னத்துல செல்க என்றதான் வியங்கோள் சொல். அந்த வியங்கோளுடன் தொடரும் எண்ணு பெயர்கள் திணை கலந்து வரும். உயர்தனையாயும் வரும், அகனையாயும் வரும். திணை கலந்து வருவதை நீக்க மாட்டார்கள். உதாரணம் யானையும் பாகனும் செல்க. அப்ப 2 பேரும் செல்க, அந்த பாகனும் செல்க என்றக்குள்ள அந்த அகனையை தான் கண்டுபிடிச்சிருக்கு. வியங்கோள் இதுதான் அதுக்கு உதாரணமாக ஆவும் ஆயனும் செல்க. அடுத்த கேள்வி 5ஆம் கேள்வி,
பின்வரும் சூத்திரங்களுக்கு பொருள் கூறி எடுத்து காட்டுக. நேரம் ஆயிட்டா. பின்வரும் சூத்திரங்களுக்கு பொருள் கூறி எடுத்து காட்டுக கிடக்கிறார். அவர் செய்தன் நெச்ச திறந்த காலம் எய்தலன் உழைத்தே வாரா காலம் இருக்கிறது. இந்த சூத்திரங்களுக்கு பொருள் கூறணும். அவர் செய்தல் நெச்சம் இறந்த காலத்தின் கண் பெரும்பாலும் வருவதற்குரிய செய்து என்ன மிச்சம். நம்ம இறந்த செய்து செய்கின்ற செய்யும் அது இறந்த கால எச்சம் என்று படிக்கிறாங்க. செய்து செய்கின்ற செய்யும் இறந்த கால பேரு இறந்த கால பேரு. இப்ப செய்து என்ற எச்சம் பெரும்பாலும் வருவதற்குரிய செய்து என்ன மிச்சம் சில நேரங்கள்ல எதிர்காலத்திலையும் வரும். இறந்த காலத்துல வருகின்ற அந்த செய்து என்ற எச்சம் தான் செய்தல் நெச்ச பிறந்த காலம் எய்தலன் உழைத்தே வாரா காலம்ன்றது எதிர்காலத்திலேயும் சில வேளை வருவதும் உண்டு என்று சொல்றார். உதாரணமாக நீ உண்டு வருவாய். இப்ப எதிர்காலத்துல அதுல சொல்லப்பட்டது எதிர்காலத்துலதான் சொல்லப்படுது. ஆனா அது இறந்த காலத்திலேயும் சொல்லிக்கும் எதிர்காலத்திலையும் வரும். இறந்த காலத்து சொல்றான், ஆனா அது எதிர்காலத்திலையும் வர மாட்டான். நீ உண்டு வருவாய். உண்டு என்றக்குள்ள அது இறந்த காலம், வருவாய் என்றக்குள்ள எதிர்காலம். நீ உண்டு வருவாய் என பொருள் வரும். அடுத்த கேள்வி 6ஆம் கேள்வி. இர் ஈர் மின் என வருவோம் மூன்றும் பல்லோர் மருங்கிலும் பலவற்றி மருங்கிலும் சொல்லோர் அணைய என்பனார் புலவர். அப்ப இர் என்ற சொல்லும் ஈர் என்ற சொல்லும் மின் என்ற சொல்லும் வருவும் மூன்று சொல்லும் பல்லோர் மருங்கிலும், அதாவது பல்லோர் மருங்கண்டா பலர் பாலிடத்திலையும் பலவற்றி மருங்கிலும் என்றது பலவின் பாலிடத்திலையும் சொல்லோர் அணைய என்பனார் புலவர். அப்ப ரெண்டு இடத்திலையும் ஒத்த உரிமையாக வரும் என்று புலவர்கள் சொல்லுவார். என்னென்ன சொல்? இர் ஈர் மின் என்ற சொற்கள் பலர் பாலுக்கும் வரும் பலவின் பாலுக்கும் வரும் என்று சொல்லி சொல்றார். உயர்தனை பலர் பாலிடத்திலையும் வரும், உயர்தனை பலர் பாலிடத்திலையும் அகனை பலவின் பாலிடத்திலையும் அது வரும் என்று சொல்றார். உதாரணமாக உண்ட நீர் இரன்றது உண்ட நீர், ஈரன்றதுக்கு உண்ட நீர் என்று வரும். மற்றது உண்குவீர் என்றக்குள்ள உண்குவீர் என்றக்குள்ள அது என்ன என்ன காலம்? மூன்று உயர்தனை மற்றது உண்குவீர் அது எதிர்காலத்துல வருது. உண்குவீர். உண்டீர் என்றக்குள்ள இறந்த காலம். உண்குவீர் என்றக்குள்ள அது உண்மீன் என்றக்குள்ள அது முன்னிலையில வருது. உண்குவீர் உண்மீர் என்றக்குள்ள அது முன்னிலையில வருது. அப்ப இன்றேர் மின்னென வருகோம் மூன்றும் பல்லோர் மருங்கிலும், அதாவது பல மருங்கிலும் பலவற்றும் அக்கணையிலையும் உயர்தனையிலையும் சொல்லோ ரெண்டுலையும் வரும். நீர் உண்குவீர் என்றக்குள்ள அக்கணையை பார்த்தும் நாங்க சொல்லலாம், மாடை பார்த்து சொல்லலாம் உண்ணுவீர், ஆக்களையும் பார்த்து சொல்லலாம் உண்ணுவீர். உண்டீர் நீர் உண்டீர் என்றக்குள்ள அது அக்கணையிலையும் பெறும் உயர்தனையிலையும் பெறும். உண்குவீர் உண்வீர் உண்மின் என்ற நாங்க நான் பார்த்து சொல்லலாம் உண்மின் சொல்லி. இன்றேர் மின்னென வருகோம் மூன்றும் பல்லோர் மருங்கிலும் பலவற்றும், பல்லோர் மருங்கக்குள்ள பலர் பால் பலவற்று மருங்குள்ள பலவின்பார் சொல்லோர் அணைய என்பனார் புலவர் என்று சொல்றார். அது செந்தமிழ் இலக்கணத்துல சொல்றார். சீர் இதுல வந்த கேள்வி இலக்கண திதி ஒன்று எழுத சொல்லிடுறது. அது ஐயா அவங்களுக்கு சொல்லி தந்த திதி ஒன்று எழுத சொல்லிடுறது அந்த திதி ஒன்று. அடுத்தது பின்வரும் பாட்டில் உள்ள அணி இலக்கண வகைகளை அதன் சிறப்பையும் தெளிவுபடுத்துக. அடுத்தது நான் உங்களுக்கு நேரம் சரியா விட்டா 9 மணியாக இல்லை. பின்வரும் பாடலில் அணி இலக்கண வகையை சொல்லிடுறார். அணி இலக்கணம் காதலன் மெல்லுயிர்க்கு காவல் புரிந்ததால் பேதராயம் பிரியாது மாதர் படவர்களால் சீக்கம் பகலவரை நோட்டு குலதிசையை நோக்கும் குறிப்போ. அப்ப இதுல வந்த அணி இலக்கண வகை என்னன்னு சொன்னால் தண்டி இளங்காலத்துலதான் பார்த்து சொல்லணும்.
இதுல இந்த அணி இலக்கண வகைகள் பார்த்தா, காதலன் மெல்லுயிர்க்கு காவல் புரிந்ததால் பேதராயம் பிரியாத மாதல் கடலிலுறால் சீக்கம் பகலவனை நோக்கி குருதி செய்ய நோக்கும் குறிப்பு. இந்த பாட்டுற அணி இலக்கண வகையையும் அதன் சிறப்பையும் நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். நான் அதை பார்த்துதான் சொல்லணும் புத்தகத்தை. அடுத்தது நல்லூல் விருத்தி பின்பலமற்றுள் 4க்கு சிறு குறிப்பு எழுதுக. ஓரெழுத்து ஒரு மொழி சிறு குறிப்பு எழுத சொல்றேன். அடுத்தது சந்தியக்கரங்கள், அடுத்தது தற்பவம், அடுத்தது செய்யுள் விகாரம், அடுத்தது மும்மடி ஆகு பெயர். இதுக்கு சிறு குறிப்பு எழுதுக வந்திருக்கு. 4க்கு 5 தந்து 4க்கு 3 4க்கு சிறு குறிப்பு எழுதலாம். அப்ப ஓரெழுத்து ஒரு மொழி கண்டா உங்களுக்கு தெரியும். உயிரெழுத்துக்கள்ல நெட்டெழுத்துக்கள்ல ஆ இ உ ஏ ஐ ஓ இவ்வளவும் உயிர் நெடில். சரியா? இந்த நெடில் எழுத்துக்கள்ல இது ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும். உதாரணமாக பாத்தீங்கன்னா ஆ ஆண்டா பசு, ஈ என்றா ஈ என்றது எறும்பு ஈ வரும். ஊ என்றது ஓனுக்கு வரும். ஊ என்றது ஓன் இறைச்சிக்கு வரும். ஏ என்றது அம்புக்கு வரும். ஐ என்றது அழகுக்கு வரும். ஓ என்றது அந்த மதகு நீர் செலுத்துற இதுக்கு வரும். ஓரெழுத்து ஒரு மொழி. கேட்ட கேள்வி ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்தது சந்தியக்கரங்கள் என்று வருது. சந்தியக்கரம் என்றா என்ன? அகரத்தின் முன் நிகரமும் யகரமும் என்று சொல்லப்பட்ட இவை தமிழ் ஒத்து பொருந்தினால் ஐயன் என்னெழுத்து ஒலிக்கும். அகரத்தின் முன் ஈனா அல்லது யானா என்று சொல்லப்பட்ட இந்த 2 எழுத்தையும் அ இ யகரம் என்றா ஒத்து பிறந்த ஐயன் என்னென்று எழுத்து வரும். அ இ ஐ என்று வரும். ஆனா ஈனா ஐயன்னா ஆனா ஈயன்னா ஐ ஆனா ஈயன்னா ஐ ஆனா ஈனா ஐ என்று வரும். 2 எழுத்து ஒலிக்கும். அகரத்தோடு உகரம் மகரமையும் தம்முள் ஒத்து ஒரே தன்மையாக பொருந்தினால் அவ்வண்ணா என்று எழுத்து ஒலிக்கும். அதான் சந்தியக்கரம் சொல்றது. இந்த ஒலிக்கிற மாறுபாடு ஒலிக்கிறது. அகரத்தின் முன் நிகரமும் யகரமும் என்று சொல்லப்பட்ட இவை பொருந்தினால் ஐ என்ற எழுத்து வரும். ஆனா ஈனா ஐ ஆனா ஈயன்னா ஐ என்று வரும். பகரத்தோடு உகரம் வந்தால் பகரமையும் தமிழ் ஒத்து வந்தால் அவ்வண்டு வரும். அவ்வண்ணா ஆனா இவ்வண்ணா அவ்வண்ணா ஆனா ஊனா அவ் என்று வரும். அடுத்தது தற்பவம் என்று ஒன்று கேட்டிருக்கிறார்கள். தற்பவம் என்றது ஆரியத்துக்கே உரிய சிறப்பெழுத்தாலும் பொதுவும் சிறப்புமாக ஈரெழுத்தாலுமாகிய திரிதல் முதலிய விகாரம் பெற்று தமிழில் வந்து வழங்கும் வடமொழி சொல் தற்பவம். தமிழில் வந்து வழங்கும் வடமொழி தற்பவம் என்று சொல்லப்படுது. இப்ப ஆரியத்துக்குத்தான் அது சிறப்பெழுத்து. அது சிறப்பும் பொதுவுமாயிருக்கு. ஆரியம் வட சொல்லுக்குத்தான் என்றாலும் அது திரிந்து விகார பொருள் பெற்று தமிழில் வந்து வழங்கும். உதாரணமாக சுகி, போகி, சக்தி அது சிறப்பாக வருகிறது. பொது சிறப்பு அரண், செவம், ஞானம், அரி இது பொது சிறப்பாக வருகிறது. தற்பவம் என்றால் தெரிஞ்சிருந்தா காணும். ஆரியத்துக்கு உரிய சிறப்பெழுத்தாலும் பொதுவும் சிறப்புமாகிய ஈரெழுத்தாலுமாகிய திரிதல் முதலிய விகாரம் பெற்று தமிழில் வந்து வழங்கும் சொல். ஆரியத்துக்கே உரிய சிறப்பெழுத்து அது சிறப்பு பெற்று தமிழில் வந்து வழங்கும் சொல்லுதான் அது தற்பவம். அது 2 வகை. தற்பவம் தற்சமம் என்று 2 இருக்கிறது. மற்ற செய்யுள் விகாரம் மெல்லெழுத்தை வெள்ளெழுத்தாகவும் வல்லெழுத்தை மெல்லெழுத்தாகவும் குற்றெழுத்தை நெட்டெழுத்தாகவும் நெட்டெழுத்தை குற்றெழுத்தாகவும் இல்லாத எழுத்தை வருவித்தலும் உள்ள எழுத்தை நீக்கலும் செய்யுள்ளத்தை அடி தொடை முதலானவைகளை நோக்கி அமைக்க வேண்டும். அதான் செய்யுள் விகாரம். இப்ப நாங்க செய்யுள்ன்றதுல சில வேளைகள்ல மெல்லொற்ற அந்த சீர்தலை அதில் பார்க்க வேண்டி வந்தென்றால் சரியாக்குறதுக்கு மெல்லொற்ற வெள்ளட்டாக்க வேண்டும். சில நேரங்கள்ல வல்லொற்றை மெல்லெழுத்தாக வேண்டும். சில வேளை குற்றெழுத்தை நெட்டெழுத்தாக்க வேண்டி வரும். சில வேளைகள்ல நெட்டெழுத்தை குற்றெழுத்தாக்க வேண்டி வரும். சில வேளை இல்லாத எழுத்தை வருவிக்க வேண்டியும் வரும்.
உள்ள எழுத்தை நீக்க வேண்டியும் வரும். செய்யுள்ளத்து அடித்தொடை முதலானவைகளை நோக்கி இவ்வாறு நாங்கள் அதை அமைக்க வேண்டும். தான் செய்யுள் விகாரம். குறுந்தாள் என்றது குறுத்தாள் என்று வருது. குறுந்தாள் தான் சரியானது, குறுத்தாள் என்று வருது செய்யுள்ள. தட்டை என்றுதான் சரியானது, செய்யுள்ள வரப்புல சொல்ல தண்டை என்று வரும். கொத்தரார் என்றது போத்தரார் என்று வரும். தீயேன் என்றது தீயேன் தீதான், தீயன்னா தீயான், தீயேன் என்று வரும். சிறிய விலை என்றது சிறி இலை, சிறிய இலை என்றதான் சரி, சிறிய இலை என்று வரும். அடுத்தது மும்மடி ஆகுபேர். மும்மடி ஆகுபேர்ல படிச்சிருந்தாங்க இருமடி ஆகுபேர், மும்மடி ஆகுபேர், ஆகுபேர் படிச்சிருந்தாங்க. மும்மடி ஆகுபேர்னா மூன்று பொருள் பொருந்தி வாழ்வது. கார் அறுத்தது என்று கூறும் போது கார் நிறப்பெயர், காரண்டா கருப்பு, கார் அறுத்தது. கார் என்றது நிறப்பெயர், மேகத்துக்கு ஆகி அந்த நிலத்தினுடைய பேர் மேகத்துக்கு, என்ன மேகம் கருப்புன்ற மாதிரி கார் என்றது மேகத்துக்கு ஆகி, மேகத்தின் பேர் பருவத்துக்கு ஆகி, கார் காலம் என்று சொல்றோம். அந்த மேகத்தின் பெயர் பருவத்துக்கு ஆகி கார் காலம். பிறகு அந்த பருவத்தின் பெயர் விளையும் பயிருக்கு ஆகி வந்திருக்கும். கார் அறுத்தது, இதுதான் மும்மடி ஆகுபேர். கார் அறுத்தது, கார் அறுத்தது என்றக்குள்ள கார் என்ற நிறப்பெயர் மேகத்துக்கு ஆகி, மேகத்தின் பேர் பருவத்துக்கு ஆகி, பருவத்தின் பேர் விளையும் பயிருக்கு ஆதலால் அது மும்மடி ஆகுபேர் என்று சொல்லப்படும். அடுத்த 9ஆம் கேள்வி. முதலை ஐயுளில் சினையை கண்ணுறும், அது அது முதல் தாயில் சினைக்கை ஆகும். இச்சூத்திரத்தின் பொருளை உதாரணத்தால் தருக. முதலை ஐயுறின் என்றது முதலின் ஐயுருவு பொருந்தினால், முதலினை ஐயுருவு முதலை ஐயுறின் சினையை கண்ணுறும். இப்ப சினையை கண் என்ற உருவு வரும். இப்ப கண்ணுருவு முதலுக்கு வரும், சினைக்கு ஐயுருவு வரும், மாறி மாறி வரும். இச்சூத்திரத்தின் பொருளை விளக்கு. யானையை காளின்கண் வெட்டினான். முதலில் யானையை என்ற யானை தான் முதல். ஐயுள் ஐ என்ற அந்த யானையை சினையை கண்ணுறும் என்று சொல்லு. அப்ப காலின் கண் வெட்டினான். அப்ப கண் சினைதான், அந்த யானை சினை உறுப்பு தான் கால். அப்ப காலின் கண் சினையில கண் வந்துருக்கு. யானையை காலின் கண் வெட்டினான், அதாவது யானையது காலை வெட்டினான்ன்றது. அது முதல், முதலுக்கு முதல் தான், யானை முதல், கால் சினை. அப்ப முதலின் சினையும் வந்திருக்கு. சினைக்கு மற்றது யானையது காலை வெட்டினான். யானையின் அடுத்தது யானையின் கட்காலை வெட்டினான். யானையை காலின் கண் வெட்டினான் உண்டு. யானையின் கட் என்றது யானையின் கண், காலை வெட்டினான். அப்ப ஐ என்ற உறுப்பு சினைக்கு வந்திருக்கிறது. மாறி மாறி வரும். முதலுக்கு சினை வந்தா சினைக்கு முதல் அப்படி வரும். யானையை காலின் கண் வெட்டினான், யானையின் கட்காலை வெட்டினான். அப்ப மாறி மாறி வந்திருக்கு. முதலுக்கு வரும் சினைக்கு ஐ வந்திருக்கிறது. எப்படி அது சினைக்கு வந்தால் இது ஐ எப்படி வருகிறது, மாறி மாறி வருகிறது. முதலை ஐயுளில் சினையை கண்ணுறும், அது முதற்காயில் சினைக்கு ஐ ஆகும். இச்சூத்திர பொருளை உதாரணம் மூலம் இது சொல்லியிருக்கிறது. விளங்காட்டி பிழை கேட்டுக்கொள்ளுங்க சொல்லி. அடுத்தது ஆவன்னா செய்யுள்ளது திரியும் வேற்றுமை உறுப்புகள் எவை, அவை தெரியுமாற்றுக்கு உதாரணம். செய்யுள்ளத்து திரியும் வேற்றுமை உறுப்புகள் என்ன, செய்யுள்ளத்து திரியும் வேற்றுமை உறுப்புகள் என்ன, அவை தெரியுமாற்றுக்கு உதாரணம் தெரியும். அதுக்கு ஒரு சூத்திரம் சொல்லியிருப்பேன். ஐயான்கு ஐயான் ஐ ஆன் கோ செய்யுட்கு அவ்வும் ஆகும். ஐ ஆன் கோ செய்யுட்கும் ஆகும். ஆகா அசுனை காணல் ஆதன. ஆகா அசுனை கா நெல் ஆதன. அப்ப ஐ ஆன் பூன்றது, ஐயும் ஆனும் பூ என்ற மூன்று உறுப்புகளும் செய்யுள்ளத்து ஓரோ வழி அகரமாக திரிந்து வரும். செய்யுள் கவ்வும் ஆகும் என்று காணா விளக்கு நீங்க அவ்வம் என்று எடுக்கணும். ஐ யான் பூ செய்யுள் கண், செய்யுள்ள ஐயும் ஆனும் பூவும் செய்யுள்ள ஆனா என்ற உறுப்பு பற்றி வரும். அகரமாக தெரிந்தும் மாறுபடும் செய்யுள்ள. அக்ரணையில் ஆண் அல்லாத
அல்லாத ஐஹோ அகரமாக தெரியாது. அகிணையில் அப்படி அல்லாது, இந்த அகிணையில அல்லாதது ஐஹோ அகரமாக தெரியாது. ஆகா அகிணை, ஆகாண்டு ஆகாது அகிணையில. நல்லாதன கிடக்குது. அப்ப ஆண் அல்லாதன ஐஹோ அகரமாக தெரியாது. எனவே உயர்தனையில் 3 ரூபம் திரியும். உதாரணமாக சொல்ல போனால் 3 ரூபம் திரியறதுக்கு உதாரணம் ஐயானுக்கு செய்யுள் கவுமாகும். செய்யுள்ள ஆனவரம் காவலோனை என்றக்குள்ள ஐ என்றது. காவலோனை களி அஞ்சுமி. அப்ப காவல் காக்குறவன் அந்த களி யானை பாகன கண்டா களிறு, அந்த யானை அஞ்சும். அப்ப அதுக்கு நாங்கள் அகர உரம் ஆனா வந்தால் காவலோன, காவலோனை என்ற அந்த ஐயுருக்கு காவலோன களிரஞ்சுமி ஆவாக மாறும். அதாங்கிறது ஐ ஆண் பூ செய்யுட்டு அவ்வும் ஆகும். ஆனாவாக வரும் செய்யுள்ள. அப்ப காவலோனை களிரஞ்சுமி என்ற காவலோன களிரஞ்சுமி என வரும். அடுத்தது புலவரான் என்பது புலவரான என்று வரும். புலவரான் என்றது ஆன் என்ற உறுப்பு ஆ உறுப்புல வரும். ஆன் என்ற உறுப்பு ஆவாக வரும். புலவரான் என்பது புலவரான என வரும். அடுத்தது கடிநிலை என்று ஆசிரியர்க்கு என்று வருது. கடிநிலை அன்று ஆசிரியர்க்கு எனவும் உயர்தனையில் 3 உருவும் தெரிந்தன. அப்ப இந்த 3 உருவும் உயர்தனையில தெரிஞ்சு வரும் சொல்லி சொல்லிட்டு உதாரணம் சொல்றது ஐயக்கும் ஆணுக்கும் பூவுக்கும். ஐயக்கு உதாரணமாக சொன்னது காவலோனை களிரஞ்சுமே என்றது. ஐயன்னா உருப்பு காவலோனை வந்தது. இது ஆனாவாக்க மாறும் காவலோன களிரஞ்சுமே. மற்றது புலவரான் என்பது புலவரான என்று வரும். மற்றது பூன்றதுக்கு பூன்றது தான் இது. ஆசிரியர் பூ என்றது ஆசிரியர்க என்று வரும். ஆசிரியர் பூ என்றது வர்றது ஆசிரியர்க பூ ஆவாக வந்திருப்பது. அடுத்தது உரிச்சொல்லின் இலக்கணம் கூறுக. உரிச்சொல்லின் இலக்கணம் கூறுக என்றது உரிச்சொல் இசை குறிப்பு பண்பு 3 பொருளையும் வரும். அது படிக்கிறாங்க. இசைச்சொல், இசை உரிச்சொல், இசை குறிப்பு பண்பு 3 வேறுபட்ட பண்புகளை உணர்த்தும் பெயராக்கி. அவ்வாறு உணர்த்தும் போது ஒரு சொல் ஒரு குணத்தை உணர்த்தும் விதமாகவும் ஒரு சொல் பல குணங்களை உணர்த்தும் விதமாகவும் மாறி மாறி வரும். பெயர் வினைகளை விட்டு நீங்காமல் செய்யுளுக்கே உரியனவாய் பொருளுக்கு உரிமை பூண்டு வரும். அதிகமாக இந்த உரிச்சொல் உரைச்சொல் பெயருடாயினும் பொருளுடாயினும் சேர்ந்தான் வரும். உரிச்சொல் தனியாவும் வரும். உரிச்சொல்லுக்கு கொஞ்சம் பொருள் இருக்குது. உரிச்சொல் தனியாவும் வரும். அப்போ ஒரு உரிச்சொல் ஒரு சொல் பல பொருளாகியும் பல சொல் ஒரு பொருளாகியும் மாறி மாறி வரும். தமிழில் உள்ள சொற்களை பேர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று 4ஆக பாகுபடுத்துவார்கள். உரிச்சொல் பேர்ச்சொல்லோடோ வினைச்சொல்லோடோ தனித்து நின்று பெயர் உணர்த்தாது. பேர்ச்சொல்லும் வினைச்சொல்லும் உரிமை கொண்டு பொருள் உணர்த்தும். தனியா பொருள் உணர்த்தாது பேர்ச்சொல்லோடையும் வினைச்சொல்லோடையும் தான் இடைச்சொல் வரும். ஆனா உரிச்சொல் தனியா வரும். சேர்ந்தும் வரும், தனியாவும் வரும். இந்த உரிச்சொல்ல பல பொருள் குறித்த ஒரு சொல், ஒரு பொருள் குறித்த பல சொல் உண்டு. 2 வகையாக இருக்கிறது. இப்ப கடி என்ற சொல்லை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கடி என்ற ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்குது. அச்சம், ஐயம், கரிப்பு, காப்பு, கூர்மை, சிறப்பு, புதுமை, மிகுதி, விரைவு, புழக்கம் என்று 12 பொருள் இருக்கிறது கடி என்ற ஒரு குறிச்சொல்லு. அப்ப அது ஒரு பொருள் குறித்த பல சொல்லது. மற்றது கலிகளை சொல்லாவதாக அரவம் என்று சொல்றாரு. அரவம் என்று எடுத்தீங்கன்னா கம்பலை, மூதூர், சும்மை, கம்பளை, மூதூர், சும்மை, கலிகடு மூதூர், அருங்கல் மூதூர் என வரும். சரியா? அரவம் என்ற சொல்லுண்டால் கம்பளை. அரவம் என்றால் கம்பளைக்கு வரும், மூதூருக்கு வரும்,
சும்மைக்கு வரும். இது ஒரு பொருள் குறித்த பல சொல். இது அரவம் என்ற சொல்லுக்கு பல பொருள். இது முதல் சொன்னது ஒரு பொருள் குறித்த பல சொல். இது பல பொருள் குறித்த அரவம் என்ற சத்தத்துக்கு வரும், பாம்புக்கு வரும், மூது பழைய ஊருக்கு வரும். இப்படி எல்லாம் அரவம் என்றது. ஒரு பொருள் குறித்த ஒரு சொல் வலிமை. இதில் வய என்பது உரிச்சொல். வலிமை என்ற சொல்லை எடுத்தால் வய என்பது உரிச்சொல். வயப்புலி. இதில் வய என்பது வலிமை. வயப்புலி என்ற வய என்றது வலிமை. ஒரு பொருள் என்றது உரிச்சொல். ஒரு பொருள். தவப்பல மிகுதி வரும். இதுதான் அவ்வளவு முடிஞ்சது. அவ்வளவுதானே இந்த கேள்வி பேர்ல இனிமேல் அவ்வளவுதானே தொல்காப்பியம் விழுத்தது யாரு? தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்துல எழுத்துக்களின் வகை கேட்டுட்டார்கள். எழுத்தினப்படுவ அகர முதல் நகர இருவாய் 30 என்ப சார்ந்து வரபின் மூன்றலங் கடையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப எழுத்துக்களின் எழுத்தெனப்படுவ, எழுத்தென்று சொல்லப்படுவது அகரம் முதல் தொடங்கி நகரமுறாக கிடந்த 30 எழுத்துக்கள் என்று சொல்வார்கள் ஆசிரியர். சார்ந்து வரும் எழுத்து சார்பெழுத்து 3 என்று சொல்வார்கள். அப்பதான் கேள்வி எழுத்தெனப்படுவா அகர முதல் நகரம் 30 சார்ந்து வரும் வரைக்கும் ஒன்றெல்லாம் கிடையாது. அவ்வளவுதான். அதுல என்ன இப்ப நாங்க இளஞ்சிவப்புலவருக்கு படிச்சீங்கன்னா இளஞ்சிவப்பு நேரம் சரியா இருக்குது. நான் வினயத்தோட முடிச்சு கொள்றேன். நீங்க எல்லாரையும் அட்மிட் பண்ணி விடுங்க. இல்ல அப்போதே எல்லாரையும் அட்மிட் பண்ணி தான் விட்டுருக்குறேன். கேள்வி இருந்தா கேளுங்க. என்ன விளங்கிச்சா இன்னும் என்ன படிப்பிக்க வேணும்னு சொல்லி நீங்க அடுத்த முறை நான் இளஞ்சிவப்படுவதற்கு தான் ஒரு கேள்வியை படிப்பிக்கிறேன், ஒரு கேள்வி கேட்கிறேன். வேற என்னவும் சொல்ல வேணுமான்னு கேட்டால் நீங்க அதை சொல்லுங்க. உங்களுக்கு தேவையாண்டா சொல்லுங்க. வேற என்னவும் சொல்ல வேணுமான்னு அன்மியூட் பண்ணுங்க ஆனந்தி அம்மா. சரி, 20 நேரமும் பரீட்சை வினாத்தாள் தொடர்பான உங்களுடைய ஒரு மீட்டல் வகுப்பாக இந்த விரிவுரையை நிகழ்த்திய சைவப்புலவர் இந்திராணி பொன்னுத்துரை அம்மையாருக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் பயன்பெற்ற உங்களுக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள் அம்மா. நன்றி. நன்றி.